Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மணிக்கு வருகை தந்த விஜய்க்காக காலை 8 மணியில் இருந்தே விமான நிலையம் நோக்கி தொண்டர்கள் வரத் தொடங்கினர். கோவை மண்ணில் விஜய் காலடி எடுத்து வைக்கும் முன்பே விமான நிலையம் முழுக்க தொண்டர்கள் சூழ்ந்தனர். விமான நிலைய பாதுகாப்பு ஊழியர்கள் கலைந்து செல்ல அறிவுறுத்தியும் கூட யாருமே கலைந்து செல்லவே இல்லை. விமான நிலையத்தின் தூண், லக்கேஜ் ட்ராலி என கிடைத்த இடத்திலெல்லாம் ஏறி நின்ற ரசிகர்கள் போகும்போது தடுப்புகளை உடைத்தெறிந்து நாசம் செய்துவிட்டனர். விஜயை பார்க்க குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்த பெண்களும் கூட்டத்திற்குள் சிக்கி தவித்தனர். பின்னர் விமான நிலையத்தில் இருந்து திறந்தவெளி வாகனத்தில் ரோட் ஷோ சென்றார் விஜய். விஜயை பின்தொடர்ந்து ஹெல்மெட் கூட அணியாமல் பைக்கை முறுக்கி கொண்டு பறந்த தொண்டர்கள் காரணமாக கோவை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலைதான் ஏற்பட்டது. விஜய் சென்ற திறந்தவெளி வாகனத்தை ரசிகர்கள் சூழ்ந்து கொள்ளவே வாகனம் அடியாக நகர்ந்து போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்தது. தனியார் பவுன்சர்கள், ஒய் பிரிவு பாதுகாப்பு படையினர், போலீசார் என ஒரு பெரும் படையே இருந்தும் கூட தொண்டர்களும் ரசிகர்களும் மாறி மாறி வாகனத்தின் மேலே ஏறி குதித்தது விஜயையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விஜயை பார்த்த இன்ப அதிர்ச்சியில் குரலி வித்தை காட்டிய தொண்டரை பக்குவமாக பவுன்சர் கீழே இறக்கிவிட அதனை பார்த்து மற்ற சில தொண்டர்களும் வாகனம் மீது தாவி அலப்பறை செய்தனர். இன்னும் உச்சமாக இளைஞர் ஒருவர் மரத்தில் பதுங்கி இருந்து திடீரென விஜயின் வாகனம் மீது குதித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் எல்லை மீறி மேலே இருந்து கீழே குதித்த அந்த இளைஞரை சமாளிக்கும் முன்பே இன்னொரு இளைஞரும் மேலே ஏற மாறி மாறி பவுன்சர்களே கடுப்பாகிவிட்டனர். பைக் சீட் மீது ஏறிக்கொண்டும் வேண்டுமென்றே ஹாரன் அடித்துக் கொண்டும் இடையூறு செய்த நிகழ்வுகளும் அரங்கேறின. வழி நெடுகிலும் வரவேற்பு என்ற பெயரில் தவேக தொண்டர்கள் செய்த அலப்பறைக்கு மத்தியில் விஜயின் வாகனம் தனியார் ஹோட்டலுக்கு சென்றடைந்தது. விஜயின் வாகனம் பின்னாடியே ஆக்சிலரேட்டரை முறுக்கி கொண்டு சென்ற தொண்டர் பைக்கில் நிலை தடுமாறி கீழே விழுந்து மண்ணை கவ்வினார். இதனிடையே தவேக பூத் கமிட்டி நடைபெற்ற கோவை கல்லூரியில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சேர ஆரம்பித்தது. கேரளாவில் இருந்து பவுன்சர்கள் படையே களமிறக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் எல்லை மீறி சென்றது. அடையாள அட்டையை சரிபார்த்து பூத் முகவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் குளறுபடிகளாகவே இருந்தது. பவுன்சர்களை மீறி தடுப்புகளை தாண்டியும் சிலர் உள்ளே செல்ல முயற்சித்ததால் கட்டுக்குள் கொண்டு வரவே படாத பாடுபடும் நிலைதான் ஏற்பட்டது. நிகழ்ச்சிக்காக சில பெண் பவுன்சர்களும் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் விஜயின் தொண்டர்கள் செய்த கலவரத்தில் சிக்கி பெண் பவுன்சர்களும் வெறுத்து போயினர். பூத் கமிட்டி மாநாட்டிற்காக காலையில் இருந்தே முகவர்கள் வந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு மதிய உணவாக மிக்சர், தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் ஆகியவை மட்டும் வழங்கப்பட்டது ஏமாற்றத்தை கொடுத்தது. வேகாத வெயிலில் நின்று அடையாள அட்டையை காண்பித்து உள்ளே சென்ற நிர்வாகிகளுக்கு மதிய உணவு கூட இல்லாமல் இன்னும் காயவிட்டது கடுப்பாக்கியது. நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் காலையில் இருந்து பசியில் வாட கோவையில் லீ மெரிடியன் ஹோட்டலில் தங்கியிருந்த தவேக தலைவர் விஜய்க்கு மட்டும் கேரியர் ஸ்பெஷல் மதிய விருந்து கொண்டு செல்லப்பட்டது.
ஏற்கனவே பூத் கமிட்டி நிர்வாகிகள் அரங்கில் அமர வைக்கப்பட ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட விஜயின் காரை பின்தொடர்ந்த இளைஞர் கூட்டம் கல்லூரி வரை வந்தது. இது தவிர்த்து விஜய் கல்லூரி நோக்கி வரும்போதே இன்னொரு பக்கம் இளைஞர் கூட்டம் கல்லூரி வளாகம் நோக்கி படையெடுத்தது. பாஸ் இருந்தும் உள்ளே செல்ல முடியாமல் தவித்த தொண்டர்கள் தடுப்புகளை தாண்டி ஏறி குதித்து சென்றனர். அப்போது தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கவே தடுப்பில் இருந்த கம்பி கிழித்து புசி ஆனந்தின் பேண்ட் கிழிந்து ரத்தம் கசிந்தது. பின்னர் உடையை மாற்றிக்கொண்டு மறுபடியும் மேடைக்கு வந்தார் புசி ஆனந்த். பூத் நிர்வாகிகள் அனைவரும் உள்ளே சென்றது போக எஞ்சிய ரசிகர்கள் வெளியிலேயே நிற்க வைக்கப்பட்டனர். ஆனால் நேரமாக ஆக எக்கச்சக்கமான இளைஞர்கள் கல்லூரி கேட் முன்பு கூடினர். ஒரு கட்டத்தில் கேட்டை திறந்து கொண்டு கண்ணு மண்ணு தெரியாமல் திடுவென ஆட்டுமந்தையை போல ஆக்ரோஷமாக உள்ளே ஓடினர். தடுக்க முயன்ற பவுன்சர்களை கூட கீழே தள்ளி விட்டுவிட்டு ரசிகர்கள் ஓடியது நிகழ்ச்சி அரங்கத்தை குளறுபடியாக்கியது. மன்றாடி மல்லு கட்டி கேட்டை பூட்ட முயன்ற போதும் கூட அங்கு கூட்டம் மட்டும் நின்ற பாடில்லை. கோவை சரவணப்பட்டியில் உள்ள SNS கல்லூரி வளாகத்தில் தான் கருத்தரங்கு கூட்டம் நடந்தது என்ற நிலையில் விஜய் நிகழ்ச்சிக்காக வளாகத்தில் இருந்த மாணவர்கள் விடுதி பூட்டப்பட்டது. இதனால் மாணவர்கள் வெளியே கூட செல்ல முடியாமல் விடுதிக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர். மேலும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இருக்கை வசதி போடப்பட்டிருந்த நிலையில் உள்ளே சென்ற ரசிகர்கள் கூட்டத்திற்கு இடம் இல்லாமல் போனது. இதன் காரணமாக சிலர் ஆபத்தான முறையில் தடுப்புகள் LED விளக்குகள் மீது ஏறி நின்ற நிலையில் புசி ஆனந்த் டென்ஷன் ஆகி தொண்டை தண்ணீர் வற்ற ஆவேசமாக கத்தி கீழே இறங்க சொன்னார். இப்பதானே சொன்னேன், வெயிங்க சேர கீழே வெயிங்க, முதல்ல கீழே வைங்க. புசி ஆனந்த் அறிவுறுத்தலை யாருமே மதிக்காத நிலையில் பின்னர் விஜயே மைக்கை பிடித்து ஆபத்தாக நின்றிருந்த தொண்டர்களை வேறு பக்கம் செல்லுமாறு அட்வைஸ் கொடுத்தார். விஜய் அட்வைஸ் கொடுத்த அடுத்த சில நிமிடத்திலேயே மேடைக்கு பின்புறம் திடீரென தீ விபத்து ஏற்பட விஜய் அவசரமாக மேடையில் இருந்து கீழே இறங்கி சென்றார். பின்னர் தீ அணைக்கப்பட்டு நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கியது. அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட 2 hours 3 hours இங்கே தான் இருக்க போகிறேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்படி அதீத ஆர்வத்தில் அலைமோதிய ரசிகர்கள் கம் தொண்டர்கள் படை காரணமாக கோவை பூத் கமிட்டி கருத்தரங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக குளறுபடிகளின் மையமாக மாறியதுதான் மிச்சம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.